ஹாய், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், மாலை வந்தனங்கள். ஸோ ரெஜிஸ்டர் சர்வீஸ் எக்ஸாமினுடைய முதலாவது பொது அறிவு வகுப்பிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கின்ற 3 வினாத்தாள்களில் மிக முக்கியமான ஒரு வினாத்தாள் பொது அறிவு. ஒரு மணித்தியாலத்துக்கு 50 வினாக்கள் இங்கு உங்களுக்கு வினவப்படும். ஸோ 50 வினாக்களில் பொதுவாக 3 முறைகளில் வினாக்கள் பரீட்சைகள் திணைக்களத்தினால் வினவப்படுவதுண்டு. உதாரணமாக ஒரு 25 வினாக்கள் 4 ஆப்ஷன்ஸ் தந்துவிட்டு எம்சிக்யூக்களாக தந்துவிட்டு அதில் ஒன்றை சூஸ் பண்ண சொல்வார்கள். அதே போல மீதி 25 வினாக்கள் ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதுறது போன்று இருக்கு. சரியா? சில வேளைகளில் 50 வினாக்களும் எம்சிக்யூ ரீதியாக இருக்கலாம். 4 விடைகள் தரப்பட்டு அதில் ஒன்றை தெரிவு செய்வதாக இருக்கும். சில போதுகளில் 3வது முறை 50 வினாக்களும் நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதுகிறது போலவே இருக்கலாம். ஆனால் அவ்வாறு வருவது என்பது மிக அரிது. ஆகவே முதல் 2 முறைகளிலும் நீங்கள் கற்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஸோ பெரும்பாலும் உங்களுக்கான வினாக்கள் பாதி வினாக்கள் 4 விடைகள் தந்துவிட்டு ஒரு விடையை தெரிவு செய்ய சொல்வார்கள். மீதி விடைகளுக்கு நீங்கள் பதில் எழுதுவதாக இருக்கும். ஓகே, பொது அறிவை பொறுத்த வரை அது ஒரு மிக பரந்த கடல். மொழியாற்றல் என்பது எங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு வட்டம் இருக்கிறது. இதற்குள் தான் இப்படித்தான் வினாக்கள் வரும் அப்படி என்ற ஒரு வரம்பு இருக்கிறது. அதே போல உளச்சார்பு என்பதும் தெரியும். அண்மை காலமாக பரீட்சைகள் திணைக்களத்தினால் நடாத்தப்படுகின்ற உளச்சார்பு பரீட்சை தற்போது முந்தைய காலத்தை விடவும் அப்படியே வித்தியாசப்பட்டிருக்கிறது. ஸோ கடந்த எம்எஸ்ஓ பரீட்சை எழுதியவர்கள் இருக்கலாம், ஜிஎஸ் பரீட்சைகள், சட்டக்கல்லூரி பரீட்சைகள், அதே போல SLSS சயின்டிபிக் சர்வீஸ் பரீட்சைகள், இந்த முந்தைய உளச்சார்பை விட அப்படியே வித்தியாசமான ஒரு மாறுபட்ட உளச்சார்பு. அதற்குள் தற்போது பொது அறிவு, மொழித்திறன், அதே போல ஐடி, அதே போல கிரகித்தல், இவ்வாறான வினாக்கள் எல்லாம் உட்செலுத்தப்பட்டு விட்டன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொது அறிவு என்பது ஒரு மிக வித்தியாசமான ஒரு பரந்த அளவிலே வருகின்ற, எங்களால் எதையுமே தீர்மானிக்க முடியாத, இதுதான் வரக்கூடும் என்று எங்களால் எதையுமே அனுமானிக்க முடியாத கேள்விகளாகத்தான் அங்கு இருக்கு. ஒரு பொது அறிவு என்பது படிப்பது என்பது சாதாரணமாக நாங்கள் இதுதான் என்று மனனம் செய்வது என்பது அல்ல. முதலில் பொது அறிவு எப்படி கற்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. முதலில் அந்த முறையை நீங்கள் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பொதுவாக பரீட்சைகள் திணைக்களத்தினால் எடுக்கப்படுகின்ற பொது அறிவு வினாத்தாள்கள் 3 கட்டங்களை கொண்டிருக்கும். சரியா? 3 வகையான வினாக்களை கொண்டிருக்கும். முதலாவது வகையான வினா சமகால வினாக்கள். சமகாலம் என்று சொல்கின்ற போது கடந்த 1 வருட காலப்பகுதியில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளே அது தழுவியதாக இருக்கும். சில வேளைகளில் இப்போது உங்களுடைய பரீட்சை டிசம்பர் மாதம் என்றால் இந்த 2025 வருட காலம் முழுவதும் இடம்பெற்ற சமகால விடயங்கள் அங்கு வினாக்களாக தொடுக்கப்படலாம். சில வேளைகளில் 2024 கடைசி 6 மாத பகுதிகளும் அதில் இணைத்துக் கொள்ளப்படலாம். சரி, அதை பற்றி நாங்கள் எங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே சமகால வினாக்கள் அதில் உள்ளடக்கி இருக்கும். அதே போல 2வது கட்டமைப்பு வினாக்கள் பொதுவான பொது அறிவு. பொதுவான பொது அறிவு என்கின்ற போது உதாரணமாக இலங்கையின் மிக உயர்ந்த மலை எது, இதெல்லாம் மாறாத பொது அறிவுகள். ஸோ பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை மாறாத பொது அறிவு வினாக்கள் அங்கு இடம்பெறலாம். இந்த நாட்டினுடைய தலைநகரம் எது, இந்த நாட்டின் நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகமையும். ஓகே, சோ இவ்வாறு 2வது கட்டமைப்பு வினாக்கள். 3வது கட்டமைப்பு வினா இவ்வாறு அமையல என்றால் அந்த பரீட்சை சார்ந்த சில வினாக்களை கொண்டிருக்கும். இப்போது இங்கு பதிவாளர் சேவை என்கின்ற போது அங்கு பதிவாளர் சார்ந்த சில வினாக்களை அது உள்ளடக்கியிருக்கும். சட்டக்கல்லூரி என்கின்ற போது சட்டம் தொடர்பான வினாக்கள், சயின்டிபிக் சர்வீஸ் என்கின்ற போது விஞ்ஞான சேவை ரீதியான வினாக்கள். சோ இப்படி அந்தந்த பரீட்சைகளுக்கான கட்டமைப்பு, இப்படித்தான் அந்த கட்டமைப்பு இருக்கு. சரியா? முந்தைய காலங்களில் பொது அறிவு என்கின்ற போது வரலாறுகளை எடுத்துக்கொள்வார்கள். மிக ஆதி காலத்துக்கு போய் அந்த வரலாறுகளை எல்லாம் தோன்றி நாங்கள் கற்க வேண்டியிருக்கும். சோ அப்படி இப்போது கற்பதல்ல. இப்போது கொஞ்சம் எல்லா சிஸ்டமையும், எல்லா கொஸ்டின்ஸ் டைப், மெத்தட்ஸ் எல்லாமே மாற்றப்பட்டு விட்டன. சோ அந்த மாற்றங்களை முதலில் நீங்கள் உணர்ந்தால்தான், ஆராய்ச்சி செய்து கற்றால்தான், ஆய்வு செய்து படித்தால்தான் உங்களால் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். வழிகாட்டல்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று.
மாணவர்கள் மத்தியிலே ஒரு வழிகாட்டுதல் என்பதுதான் ஒருவரை சீரான ஒரு மிகச்சிறந்த பாதையை நோக்கி கொண்டு செல்ல தெரியும். அதோடு சேர்ந்து 2 விடயங்களை நன்றாக மனதிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று சுய கற்றல், இரண்டாவது சுய தேடல் என. ஆகவே அதிகூடிய அளவிலே பரீட்சை காலமாக இருப்பதால், பல்வேறு பரீட்சைகளும் அடுத்தடுத்து நடைபெறவிருப்பதால் உங்களை நீங்கள் அதிகூடிய அளவில் கற்கை விடயங்களில் அதிகூடிய கவனத்தை செலுத்துதல் வேண்டும். எந்த அளவுக்கு நூலகங்களை உங்களால் பயன்படுத்த முடியுமோ, வாசிக சாலைகளை எந்த அளவு உங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவு மேக்சிமம் வாரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அநேகமானோர் பலர் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், ஷார்ட்ஸ், ஸ்டோரிஸ் இப்படி அநேகமானோரின் காலம் கழிகின்றன. ஸோ இதெல்லாம் சற்று தூர போட்டுவிட்டு, தள்ளி போட்டுவிட்டு கற்கைகளில் சற்று கவனம் செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2 மாத காலங்களுக்குள் அடுத்த ஒரு நிலைக்கு ஸ்டேஜுக்கு மாறும். நாங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து பாடசாலையிலிருந்து இன்றும் வரை கற்றுக்கொள்வது எதற்கு? ஒரு ஜொப்போட தொழில் ஒன்று எடுக்க வேண்டும். அந்த தொழில் இந்த ரெஜிஸ்ட்ரார் சேவிஸாக இருக்குமாக இருந்தால், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேவிஸ் லெவல்ல இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அது மிகப்பெரிய அளவிலே மாற்றும். ஆரம்ப காலத்திலே 5 வருடங்களை நீங்கள் உங்களுடைய ஆரம்ப பாடசாலைக்கு வழங்கி இருப்பீர்கள். அடுத்து இடைநிலை கல்விக்கு ஒரு 6 வருடங்களை கொடுத்திருப்பீர்கள். உயர்தர பரீட்சைக்கு 2-3 வருடங்களை ஒதுக்கி இருப்பீர்கள். இதற்கிடையில் புலமை பரிசில் பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, பல்கலைக்கழகம், கல்வியல் கல்லூரிகள், இதர கற்கை நெறிகள் எக்கச்சக்கமாக. எதற்கு? ஒரு தொழில் ஒன்று பெறுவதற்கு இல்லையா? அதே விடயத்தை இந்த 2 மாத காலங்கள், இத்தனை வருடங்கள் கற்றிருப்பீர்கள், 20-30 வருடங்கள் கற்றிருக்கின்ற நீங்கள் இடைப்பட்ட 2 மாதங்களை மாத்திரம் செலவழித்து முழுமையாக உங்களை ஊக்கப்படுத்தினால், உற்சாகப்படுத்தினால், முழுமையாக உங்களை ஈடுபடுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த படியை, உற்சாகத்தை, மிக பெரும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். சோ எப்போதுமே இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நேர காலத்தோடு தூங்குங்கள், அதே போல நேர காலத்தோடு எழுந்திருங்கள். இந்த விடயம்தான் வெற்றியாளர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய கேரக்டர். புரிகிறதா? நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்புவது. சோ உங்களுக்கு எப்போதுமே ஒரு டைம் டேபிள், நேர அட்டவணை இருக்கட்டும். ஒரு நாளைக்கு இந்தந்த விடயங்களை இவ்வளவு நேரம் நான் கற்கப் போகின்றேன். 3 பாடங்கள் இருக்கின்றனவா? மொழித்திறன், உள்ளச்சார்பு, அதே போல பொது அறிவு. முடிந்தால் ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 மணி நேரங்களை ஒதுக்குங்கள். முடியாத போது 1 மணி நேரம் ஒதுக்கினாலும் பிரச்சனையே. இருந்தாலும் 2 மாதங்கள் இருக்கின்றபடியால், 2 மாதங்கள் என்று கூட எங்களால் சொல்லிவிட முடியாது. என்னென்று சொன்னால் இடையிலே நவம்பர் மாதம் மட்டும்தான் இருக்கிறது. நவம்பர் 1வது மாதம் 1வது வாரம் உங்களுக்கான எக்ஸாம் கலண்டர் வந்துவிடும். சோ அதிலே டிசம்பர் எத்தனையாம் திகதி என்கின்ற பரீட்சை திகதியும் நீங்கள் அறிந்து விடுவீர்கள். ஆகவே எந்த அளவு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ, எந்த அளவு உங்களை மேக்சிமம் ரீதியாக உங்களை முழுமையாக அதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், அந்த அளவுக்கு நீங்கள் இறங்க வேண்டிய அவசியம், தேவை, நிர்பந்தம், முக்கியம், சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் மனதிலே ஆழமாக ஞானமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா? ஓகே, நாங்க இப்ப கேள்விகளுக்குள்ள போலாம். பொது அறிவு அப்படிங்கிற விஷயம் ஒரு சொல்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல ஆழமாக நிறைய கேள்விகள் எழுப்பலாம். இப்போ ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு சொல்லை நீங்க எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அதுல எத்தனை விதமான கேள்விகளை கேட்கலாம். தற்போதைய ஜனாதிபதி யார்? தற்போதைய ஜனாதிபதி எத்தனையாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி? தற்போதைய ஜனாதிபதி எத்தனையாவது ஜனாதிபதி? முதலாவது ஜனாதிபதி யார்? இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி யார்? நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை எப்போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? இலங்கையின் பெண் ஜனாதிபதி யார்? இலங்கை, அதாவது ஒரே ஒரு பெண் ஜனாதிபதி இருந்தார், அவர் யார்? அதே போல இலங்கையில் அதிகூடிய காலம் ஆட்சி செய்த ஜனாதிபதி யார்? இவ்வாறாக பல விதமான கேள்விகள் கேட்கப்படலாம். சோ ஒவ்வொரு விதமும், ஒவ்வொரு விடயமும் ஆராயப்பட வேண்டும். புரிகிறதா? வாசிப்பு ஒருவனை பூரணமாக்கும் என்பார்கள். சோ உங்களை எந்த அளவிலே நீங்கள் வாசிப்பிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூளை எல்லா விடயங்களையும் கிரகித்துக் கொள்ளும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மொழியாற்றல் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், அது ஒரு குறிப்பிட்ட வரையறை. நான் ஏலவே சொன்னது போல உளச்சார்பும் அதுக்கு ஒரு ஏலவே சொல்வது போல ஒரு வரையறை இருக்கிறது. இதுதான் வினாக்கள், இந்த கட்டமைப்பில் தான் வினாக்கள் வரப்போகின்றன. ஆனால் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் வினாக்கள் தொடுக்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே தேடல் அப்படிங்கிற விடயம் ரொம்ப முக்கியம் என்பதை ஆழமாக உங்களுடைய மனங்களில், மூளைகளில் பதிவு செய்து கொள்ளுங்கள்.
சரி, ஓகே. நாங்கள் இந்த கேள்விகளை பார்த்து கொண்ட அந்த வரிசையில் செல்வோமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி பொது அறிவை கற்க முடியும், கற்கலாம் என்கின்ற சிந்தனை கட்டாயம் பிறக்கும். சோ அது தொடர்பிலே இறுதியாகவும் நாங்கள் பேசுவோம். ஓகே, என்று பார்க்கலாம். 1 முதல் 25 வரையான வினாக்களுக்குரிய சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சோ உங்களுடைய விடையை நான் ஒவ்வொரு கேள்வி கேட்ட பிறகு நீங்க அந்த விடையை நீங்க இன்பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சரியா? தொடர்ச்சியாக நான் வந்து இன்பாக்ஸ் வந்து செக் பண்ணுவேன். முதலாவது வினா, பதிவாளர் நாயகம் திணைக்களம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1864, 1867, 1870, 1877. மியூட் பண்ணிட்டு நீங்க இன்பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க விட. ஓகே ஓகே, அநேகமாக எல்லோருமே வந்து முதலாவது பதிலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். 1864ஆம் ஆண்டு. ஆகவே இலங்கையிலே பதிவாளர் நாயக திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1864ஆம் ஆண்டு. சரியா? முதலாவது விடை. ஆகவே 1864 பதிவாளர் திணைக்களம், சரியா, இது உருவாக்கப்பட்டாலும், அதாவது அங்கே உருவாக்கப்பட்டது வந்து உரித்து சார்ந்த பதிவுகள். இந்த பதிவாளர் நாயகம் அப்படின்னு சொல்லும் போது அங்க 2 விதமான பதிவுகள் மேற்கொள்ளப்படும். ஒன்று சொல்றது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், உரித்து சார்ந்த பதிவுகள். இரண்டாவது சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன், குடியியல் சார்ந்த பதிவுகள். இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வர உங்களுக்கு தெரியும் காணி சம்பந்தமான பதிவுகள், நொத்தாரிசு சம்பந்தமான விடயங்கள். இதுதான் இந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரும். இதுதான் முதலாக 1864ஆம் ஆண்டு இந்த பணிகள் தான் ஆரம்பிக்கப்பட்டன. சரியா? 1867ஆம் ஆண்டு குடியியல் சார்ந்த பதிவுகள் முதன்முறையாக அங்கு ஆரம்பிக்கப்பட்டன. குடியியல் சார்ந்த பதிவுகள் என்று சொல்கின்ற போது ஒருவருடைய பிறப்பு, இறப்பு, மற்றது திருமணம் போன்ற பதிவுகள் அங்கே மேற்கொள்ளப்படும். ஆகவே இதற்கான முதலாவது கேள்விக்கான விடை 1864ஆம் ஆண்டு. அதே போல பதிவாளர் நாயகம் என்று சொல்கின்ற போது, பதிவாளர் திணைக்களத்தை பற்றி சொல்கின்ற போது, ஒல்லாந்தர் காலத்தில் தான் முதன்முறையாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வந்து தோற்றம் இடம்பெற்றது. சரியா? அதாவது பிறப்பு, இறப்பு, இந்த பதிவுகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து ஒல்லாந்தர் காலத்தில் தான் எழுந்தது. ஸோ அன்றிலிருந்து தான் அந்த பதிவுகள் ஆரம்பமாகின. அதுக்கு தோம்பு அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் தான் முறையாக இந்த பதிவாளர் நாயக திணைக்களம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? அதாவது இதனுடைய தொலைநோக்கு என்றால், அதாவது விசன் அப்படிங்கிறது, பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய விசன் என்னன்னு சொன்னா சம்டைம்ஸ் இந்த கேள்விகளுக்கு வரலாம். சரியா? எழுதி வச்சிருவங்க கட்டாயமாக வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பேசுகின்ற போது கண்டிப்பாக பேனையும் ஒரு நோட் புக்கும் உங்களுடைய கைகளில் இருக்கட்டும். தொலைநோக்கு அப்படிங்கிறது பதிவு செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள உதவுறது. இதுதான் இந்த திணைக்களத்தினுடைய விஷன், தொலைநோக்கு. அதாவது பதிவு செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள உதவுதல். பதிவு செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள உதவுதல். அதே போல இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு வந்து சில பணிகள் இருக்கின்றன, மிக முக்கியமான பணிகள். என்னென்ன பணிகள்னு சொன்னால், முதலாவது வந்து விவாகம். விவாகம் என்பது திருமணம். சரியா? விவாகம், பிறப்பு, இறப்பு போன்ற முதல்நிலை மன நிகழ்வுகள பதிவை பாதுகாத்தல். அதாவது நாங்க ஏலவே சொன்னது போல இறப்பு, பிறப்பு, அதே போல திருமணம் போன்ற பதிவுகளை மேற்கொள்ளுதல். இரண்டாவது, அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பான சட்ட ஆவணங்களை பதிவு செய்தல். காணி தொடர்பாக, சுருக்கமாக சொல்ல போனா காணி தொடர்பாக அசையும் அசையா சொத்துகள் தொடர்பான சட்ட ஆவணங்களை பதிவு செய்தல். சரியா? மூன்றாவது, இத்தகைய பதிவேடுகளை
பாதுகாத்தல். சரி, மேலுள்ள சொல்லப்பட்ட பதிவேடுகளை பாதுகாக்கிறதும் அவர்களுடைய பணி. நான்காவது பணி, அத்தகைய பதிவேடுகளின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளை வழங்குதல். நீங்க இப்ப கேட்கின்ற போது அவங்க அதுக்கான பிரதிகளை உங்களுக்கு வழங்குவாங்க. இவ்வாறு மிக முக்கியமான 4 பணிகள் இந்த பதிவாளர் நாயக திணைக்களத்திற்குரியது. முதலாவது, பிறப்பு இறப்பு விவாகம் தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ளல். 2, அசையும் அசையா சொத்துகள் தொடர்பான சட்ட ஆவணங்களை பதிவு செய்தல். 3, அத்தகைய பதிவுகள் சம்பந்தப்பட்ட பதிவேடுகளை பாதுகாத்தல். 3வது பாதுகாத்தல். 4வது, அத்தகைய பதிவேடுகளின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளை வழங்குதல். சரியா? நீங்க இதை வரிசையாக எழுதி கொண்டிருக்கணும் என்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதோ அதே போல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஆகவே முதலாவது கேள்விக்கான விடை 1864ஆம் ஆண்டு. சரி, இரண்டாவது கேள்விக்கு போகலாம். 2025ஆம் ஆண்டுக்கான உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசு எந்நாட்டவருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, குட், வெரி குட். நிறைய பேர் 4வது விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள். நோபல் பரிசு என்பது கடந்த வாரம் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ எவ்ரி இயர் நோபல் பரிசு லிஸ்ட் அப்படிங்கிறது நாங்க தெரிந்து கொள்ளணும். சரியா? இன்றைக்கு நாங்க சமாதானத்திற்கான நோபல் பரிசை பார்ப்போம். ஸோ மற்ற நோபல் பரிசுகள் தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வர வகுப்புகள்ல பார்ப்போம். சரியா? ஸோ இந்த முறை வழங்கப்பட்ட நோபல் பரிசு வெனிசுலா, சரியா, அரசியல் தலைவர் ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டது. அவர் ஒரு பெண். அவருடைய பெயர் மரியா கொரினா மச்சாடோ. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மரியா கொரினா மச்சாடோ. மரியா கொரினா மச்சாடோ. சரியா? இந்த நோபல் பரிசுகள் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வழங்கப்படும். சமாதானத்திற்கான நோபல் பரிசு நோர்வேயில் ஒஸ்லோ என்ற நகரத்தில் வழங்கப்படும். நோபல் பரிசுகள் என்பது 1901 முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது ஆல்ஃபிரட் நோபல் என்பவரினுடைய நினைவாக இந்த நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. நோபல் பரிசுகள் அப்படிங்கிறது ஒப்பந்த, அதாவது மிக பெரும் ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள், பெரும் சமூகத்திற்கான மிக பெரும் கருவிகளை கண்டுபிடித்தவர்கள், சமூக பணி செய்தவர்களுக்கு மிக பிரதானமான 6 துறைகளில் வழங்கப்படுகின்றன. ஸோ அதுல மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த சமாதானம் என்பது. உலகளாவிய ரீதியில் சமாதானத்தை ஏற்படுத்தியவர்கள். ஒன்றில் சமாதானத்தை ஏற்படுத்தியோருக்கு வழங்கப்படலாம், அல்லது சமாதானத்தை ஏற்படுத்திய அமைப்புக்கு இது வழங்கப்படும். சென்ற முறை 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு ஜப்பானிய அமைப்பு ஒன்றுக்கு வழங்கப்பட்டது. நிஹான் ஹிடாங்கியோ. அந்த அமைப்பு நிஹான் ஹிடாங்கியோ. ஸோ இந்த அமைப்பு எதுக்காக வழங்கப்பட்டதுன்னு சொன்னா அணுகுண்டு உருவாக்கத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு. அதாவது 1945ஆம் ஆண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற நகரங்களில் மிக பெரும் அணுகுண்டுகளை வீசி அமெரிக்கா பேரழிவுகளை ஏற்படுத்தியது. ஸோ அதில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகள் வழங்குதல் மற்றும் அணுகுண்டு தொடர்பான உற்பத்திக்கு எதிராக போராடியமைக்காக சென்ற முறை நிஹான் ஹிடாங்கியோ என்கின்ற ஜப்பானிய அமைப்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரியா? ஓகே, இந்த முறை வெனிசுலா இந்த பெண்மணிக்கு ஏன் நோபல் பரிசு அப்படின்னு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா, வெனிசுலா மக்கள்ற ஜனநாயக உரிமைக்காக போராடியதற்காகவும், இந்த சர்வாதிகாரம் மாறி ஜனநாயகம் மலர்வதற்காக நடத்திய போராட்டத்துக்காகவும் தான் இந்த நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாடோ என்ற அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. அவர் அவருக்கு மிக பெரும் அச்சுறுத்தல்கள், உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டன. இருந்த போதிலும் அவர் தலைமறைவாகவே அந்த நாட்டிலேயே வாழ்ந்து எதிரணிகளை கூட்டிணைத்து அங்கிருந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகத்தை தோற்றுவித்தார் என்கின்ற காரணத்திற்காக அவருக்கு
இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நோபல் பரிசு டிசம்பர் 10 அவருக்கு வழங்கப்படும். சரி, ஆகவே விடை இரண்டாவதுக்கு 4வது வெனிசுலா. ஓகே, 3வது கேள்விக்கு போகலாம். அதே போல நோபல் பரிசு வழங்கப்படுகின்ற மிக பிரதானமான 6 துறைகள் நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். ஒன்று மருத்துவம், மெடிசின் என்பார்கள், மருத்துவம். அதே போல 2வது இரசாயனவியல், கெமிஸ்ட்ரி. 3வது பௌதிகவியல், பிசிக்ஸ். பௌதீகவியல்னா அது பிழையான வார்த்தை, மொழித்திறன் உங்களுக்கு சம்டைம்ஸ் அது வினவப்படலாம். பௌதிகவியல் எஸ்தீனவர், பௌதிகவியல். 4வது பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். 5வது இலக்கியம், லிட்ரேச்சர். 6வது அமைதி அல்லது சமாதானம், பீஸ் என்போம். மீதி துறைகள் அதிலே வென்றவர்கள் அதனை அடுத்த முழுமையாக நாங்கள் பார்வையிடுவோம். சரியா? ஓகே, சோ அடுத்த வினாவுக்கு போகலாம். 3வது கேள்வி, தற்போதைய பதிவாளர் நாயகம் யார்? சந்தன் அபேரத்ன, சசிதேவி ஜலதீபன், எஸ் ஆலோக பண்டார, நாலக கழுவெவ. ஓகே, சரியான விடையோ பிழையான விடையோ உங்களுடைய பதில்களை கட்டாயம் நீங்க அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஓகே, வெரி குட். தற்போதைய பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன். 2வது விடை சசிதேவி ஜலதீபன். 1864 ஆண்டு பதிவாளர் நாயக திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் முதலாவது பெண் பதிவாளர் நாயகமாக பதவியேற்றிருப்பவர் தான் இந்த சசிதேவி ஜலதீபன் என்பவர். அதனால்தான் சற்று பேசப்பட்டார். சரியா? முதலாவது பெண் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தான் தற்போதைய பதிவாளர் நாயகம் ஆவார். சரியா? ஆகவே மீதி உள்ளவர்கள் சந்தன அபேரத்ன, அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரொவின்சியல் கவுன்சில் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு. இந்த அமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சர் தான் சந்தன அபேரத்ன. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் அமைச்சர். சரியா? அவர் சில வேளைகளில் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், பதிவாளர் நாயக திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்கின்ற போது நீங்கள் அளிக்க வேண்டிய பதில் பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் அமைச்சு. சரியா? ஆனா RGD வெப்சைட்ல www.rgd.gov.lk இதுதான் பதிவாளர் நாயக திணைக்களத்தினுடைய வெப்சைட். www.rgd.gov.lk. அதுல சில அப்டேட் பண்ணாம இருக்கிறாங்க. ராஜாங்க அமைச்சின் கீழ் வருகிறது அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த படிக்கத்தை புறக்கணிங்க. சொன்னா இப்ப ராஜாங்க அமைச்சுகள்லாம் இல்லையே. ஸோ அதை முந்தைய அப்டேட் உண்டு, மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் அமைச்சின் கீழ் தான் பதிவாளர் நாயக திணைக்களம் தற்போது வருகிறது. சோ இந்த அமைச்சர் தான் சந்தன அபேரத்ன. அடுத்து இந்த அமைச்சினுடைய செயலாளர் தான் ஆலோக பண்டார, எஸ் ஆலோக பண்டார. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் அமைச்சினுடைய செயலாளர் தான் எஸ் ஆலோக பண்டார. சரியா? அதே போல் இன்னொரு எடிஷனல் விஷயம் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் ருவான் செனரத்ன. ருவான் செனரத்ன பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் பிரதி அமைச்சர் ருவான் செனரத்ன. ஓகே, அப்ப இங்க 4வது இருக்கிற இந்த நாலக கழுவெவ, அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி அமைச்சினுடைய செயலாளர். நாலக கழுவெவ என்பவர் கல்வி அமைச்சினுடைய செயலாளர். 3வது கேள்வி, தற்போதைய பதிவாளர் நாயகம் யார்? 2வது விடை சசிதேவி ஜலதீபன். முதலாவது பெண் பதிவாளர் நாயகம் அவரே. சரியாகவே 3வதுக்கு 2வது விடை.
ஓகே, அடுத்த கேள்விக்கு செல்லலாம். 4வது கேள்வி. அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவரின் பெயர் என்ன? டெட்ரோஸ் அதனோம், அந்தனியோ குட்ரஸ், ஆட்ரி அசோலே, அஜய் பங்கா. யாரு? ஓகே, ஓகே, சரி, ஓகே. அனைவரும் முதலாவது விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள். சரியா? டெட்ரோஸ் அதனம், அதாவது அண்மையில வந்து இலங்கைக்கு வருகை தந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர். சும்மா பொதுவாகவே கேட்டிருக்கலாம், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் என்றாலும் டெட்ரோஸ் அதனம். சரியா? இது எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. என்ன? சோ எங்களுக்கு தெரியும் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்ப இந்த இலங்கையில வந்து 78வது தென்கிழக்கு ஆசியாவுக்கான WHO உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய குழுவினுடைய 3 நாள் அமர்வு வந்து இடம்பெற்றது. சரி, இந்த மாதம் இடம்பெற்றது. 78வது தென்கிழக்கு ஆசியாவுக்கான WHO உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய குழுவினுடைய 3 நாள் அமர்வு இலங்கையில் இடம்பெற்றது. 78வது தென்கிழக்கு ஆசியாவுக்கான WHO பிராந்திய குழுவினுடைய 3 நாள் அமர்வு. சோ இதிலே கலந்து கொள்வதற்காகத்தான் உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்ரோஸ் அதனம் வருகை தந்திருந்தார். அதே போல மிக முக்கியமான சுகாதார அமைச்சைச் சேர்ந்தவர்கள், சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சோ அதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒருவர் சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி, சுகாதார அமைப்பினுடைய உலக சுகாதார அமைப்பினுடைய தென்கிழக்கு ஆசிய நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி கத்தரினா. சரியா? கத்தரினா பொஹேம் அவர் பேர். கத்தரினா பொஹேம் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி கத்தரினா பொஹேம். இவரும் வந்து வருகை தந்திருந்தார். சரியா? அதே போல இதுல இன்னும் சிலர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். சோ அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து இப்ப இந்த கேள்விகளை பார்க்கும் பொழுது இன்னும் சில விடயங்களை நாங்க பார்க்கிறது பெட்டர். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சரும் பங்கு கொண்டிருந்தார். சுகாதார அமைச்சர் யார்? இப்ப யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம் அல்லது இன்பாக்ஸ்ல பதிவிடலாம். அதாவது இலங்கையின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ். ஓகே, வெரி குட். நலிந்த ஜெயதீஷ். சரியா? தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அமைச்சுகள் பற்றி கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். நலிந்த ஜெயதீஷ். சரியா? சுகாதார அமைச்சர், அவர்தான் ஊடக அமைச்சரும் கூட. அதே போல கேபினட் ஸ்போக்ஸ் பர்சன், சரி, அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ். ஆகவே இங்க கேள்வி வந்து டெட்ரோஸ் அதனம் முதலாவது விடை வரும். மற்றவங்க நாங்க பார்க்கலாம். அந்தோனியோ குட்ரஸ் இரண்டாவது. அவர் இருக்கிறவர் வந்து ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் நாயகம். அந்தோனியோ குட்ரஸ் என்பவர் ஐக்கிய நாடுகள். சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா, அந்த கேள்விகள் கேட்கும் போது அந்த எழுதக்கூட வந்து இந்த இங்கிலீஷ்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லையா சார்? அந்த டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் அவர் பெயர். அந்த கேப்ரியசஸ் இல்ல, பிரச்சனை இல்லை. அது அப்படியே இங்கிலீஷ்ல எழுதினாலும் ஓகே சார். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா தமிழ்ல எழுதிட்டு பிராக்கெட்டுக்குள்ள வந்து இங்கிலீஷ்ல எழுதி விடுங்க. சரியா? ஓகே சார். என்ன சொன்னா அந்த இங்கிலீஷ்ல எழுதிக்கிறது தமிழ்ல எழுதக்குள்ள அந்த எப்படியும் ஒரு மிஸ்டேக் வந்துடுது அந்த தமிழ்ல. மிஸ்டேக் வரலாம், ஆமா. ஆனா நீங்க தமிழ் மொழியில எழுதுறீங்க. சோ தமிழ்ல விட எழுதிட்டு கட்டாயம் பிராக்கெட்டுக்குள்ள வந்து இங்கிலீஷ்ல போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சோ அது இஷ்யூ கிடையாது. ஓகே. அந்தோனியோ குட்ரஸ் என்பவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம். சரியா? ஆட்ரி அசோலே, நான் இனி வரும் பேப்பர்ஸ்ல வந்து பிராக்கெட்டுக்குள்ள வந்து இங்கிலீஷை வந்து மென்ஷன் பண்றேன். சரியா? ஓகே. சரியா? டைரக்டர் ஜெனரல் என்று போட்டுக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நாயகம். ஓகே. அடுத்தது அஜய் பங்கா அப்படிங்கிறது வந்து
உலக வங்கியினுடைய பிரசிடென்ட். சரியா, பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் குரூப், உலக வங்கியினுடைய தலைவர் அஜய் பங்கா. உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா. ஆகவே 4வது கேள்விக்கான விடை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனம். 4வதுக்கு 1வது விடை. சரியா, அதே போல சர்வதேச சுகாதார தினம் எப்போது? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? சர்வதேச சுகாதார தினம் யாராவது ஒருவர்? பிப்ரவரி 18 கிடையாது, ஏப்ரல் 7ஆம் திகதி. ஏப்ரல் 7ஆம் திகதி. நீங்க தினங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில மிக முக்கியமான தினங்களை கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாணயங்கள் என்று சொல்கின்ற போது சில நாணயங்கள் கட்டாயமாக மிக முக்கியமான நாணயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பிரதமர் என்கின்ற போதும் சரி, அதே போல கேபிட்டல் சிட்டி தலைநகரம் என்கின்ற போதும் சரி, ஜனாதிபதிகள், இப்ப கரண்டாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான நாடுகளினுடைய விவரங்கள் கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ கட்டாயம் நீங்களும் தேடுங்க, உங்களுக்கும் நாங்க தொகுத்து கட்டாயம் குரூப்ல அப்டேட் பண்ணோம். சரியா, ஆகவே உங்களுடைய தேடலும் இதுல இருக்க வேண்டும். சுய தேடல் அப்படிங்கிற விஷயத்தை அதனாலதான் மென்ஷன் பண்ணது. சரியா, உங்களுடைய தேடலும் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போல நாங்களும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி தருவோம். சரியா, ஓகே. ஆகவே 4வதுக்கு 1வது விடை சர்வதேச சுகாதார தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி. சரியா, அதே போல யுனெஸ்கோன்னு சொன்ன நான், ஆட்ரி அசோலே யுனெஸ்கோட டைரக்டர். ஸோ யுனெஸ்கோவுல இருந்து ஒரு நாடு வெளியேற போகிறது, அந்த நாடு வெளியேறுகின்றோம் அப்படின்னு அறிவித்து விட்டது 2025. ஆனால் 2026 சட்டபூர்வமாக அது வெளியேறுகிறது அமெரிக்கா. சரியா, யுனெஸ்கோ. சரியா, ஓகே. 5வது கேள்வி, தலைமை பதிவாளர் திணைக்களம் எங்கு அமைந்துள்ளது? கொழும்பு கோட்டை, நுகேகொட, பத்திரமுல்ல, வெள்ளவத்தை. உங்களுடைய பதில்களை அப்டேட். ஓகே, விடைகளை கொஞ்சம் ஓகே, விடைகளை இன்பாக்ஸ்ல போடுங்க. சரியா, ஓகே ஓகே, வெரி குட். அதாவது தலைமை பதிவாளர் திணைக்களம் அமைந்துள்ளது பத்திரமுல்லையில். சரியா, பத்திரமுல்லை. அதாவது பத்திரமுல்லைன்னு சொல்கின்ற போது என்னுடைய முழு முகவரி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். தென்சில் கொப்பேகடுவ மாவத்தை. சரியா, அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தென்சில் கொப்பேகடுவ மாவத்தை, பத்திரமுல்ல. தென்சில் கொப்பேகடுவ மாவத்தை, பத்திரமுல்ல. சோ இங்கேதான் தலைமை பதிவாளர் திணைக்களம் அமைந்திருக்கிறது. அதனுடைய இணையதளம் வெப்சைட் www.rgd.gov.lk. www.rgd.gov.lk. இதுதான் பதிவாளர் திணைக்களத்தினுடைய இணையதள முகவரி. சரியா, 5வது கேள்விக்கு விடை பத்திரமுல்ல. 3வது விடை. சரியா, அதே போல கல்வி அமைச்சு எடிஷனல் விடயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுமே. கல்வி அமைச்சு இசுருப்பாய, அதுவும் பத்திரமுல்ல பகுதியில தான் இசுருப்பாய பத்திரமுல்ல. சரி, அதுல குழப்பி கொள்ளக்கூடாதா, இசுருப்பாய என்ற இடத்துல பத்திரமுல்லையில இருக்கு. ஓகே, அதே போல பௌத்தலோக மாவத்தை என்பது தெரியும் எங்களுக்கு. பௌத்தலோக மாவட்டத்தில இலங்கையினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது. பௌத்தலோக மாவத்தை. சில வேளை உங்களுக்கு பத்திரமுல்ல தராம, சரி, அந்த தலைமை பதிவாளர் திணைக்களம் எங்க அமைந்துள்ளது கொப்பேகடுவ மாவத்தை தரலாம். தென்சில் கொப்பேகடுவ மாவத்தை. அப்ப அந்த விடையை தான் நீங்க தெரிவு செய்யணும். தென்சில் கொப்பேகடுவ மாவத்தை, பத்திரமுல்ல. சரியா, 5வது கேள்விக்கு 3வது விடை. 6வது கேள்வி, 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஓகே, 3-2. ஓகே, இரு விடைகள் வந்திருக்கின்றன. சரி, ஓகே, பார்வையிடலாம். எங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறுகின்றன. சரியா, ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறுகின்றன. அதிலே
4 வகையான ஒலிம்பிக்குகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக வந்து சம்மர் ஒலிம்பிக், கோடைகால ஒலிம்பிக் தான் அதிகமாக பேசுவோம் நாங்கள். சரி, அது 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் தலைநகரத்தில் இடம்பெற்றது. 2024 பிரான்சிலே அதனுடைய தலைநகரம் பாரிஸில் இடம்பெற்றது. அதுக்கு 4 வருடங்களுக்கு பிறகு 2028 US அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்தில் இடம்பெறவிருக்கிறது. சரி, அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அமைந்திருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்பதையும் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சில வேளைகள்ல எந்த நகரத்தில் நடைபெறவிருக்கிறதுன்னு போட்டு 4 அமெரிக்க நகரங்கள் தரப்படலாம். சரி, ஆகவே விடை லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு நகரம். சரியா, கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு நகரம் தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். அதே போல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் வந்து எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது? யாராவது ஒருவர்? முதலாவது ஒலிம்பிக் போட்டிகள், முதலாவது ஒலிம்பிக் போட்டிகள் 1800 இல்ல, எத்தனையாம் ஆண்டுன்னு கேட்கிறேன். 1896ஆம் ஆண்டு. 1896ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடத்தில் இடம்பெற்றது. ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடம் கிரீஸ், அதாவது கிரீஸினுடைய ஏதென்ஸ் நகரத்தில் இடம்பெற்றது. சில வேளைகளில் ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடம் என்று கேட்கப்பட்டால் கிரீஸ். 1896ஆவது தான் முதலாவது ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்றன. சரியா, இது வந்து விளங்கல. அந்த முதலாவது இடம் வந்துட்டு எங்க இடம் பெற்றுச்சுன்னு கேட்டா இந்த ஒலிம்பிக் வந்துட்டு அதுக்கு கிரீஸ் கொடுக்கறதா எதென்ஸ் கொடுக்கறதா? கிரீஸ் அப்படிங்கிறது நாடு, ஏதென்ஸ் அப்படிங்கிறதுனுடைய தலைநகரம். எஸ், இப்ப பெரும்பாலும் அது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கனுடைய நாடு, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம். சரி, அது வந்து தலைநகரம் அல்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம். ஸோ அதையும் சேர்த்து தான் சொல்றது நாங்க. ஜப்பான்ல 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் வந்து கொரோனாவால வந்து நடக்கல, 2021 நடந்தது. ஜப்பானினுடைய டோக்கியோ நகரத்தில் இடம்பெற்றது. சரியா, பட் நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, தலைநகரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இங்க நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, கிரீஸினுடைய ஏதென்ஸ் 1896. இது வந்து கோடைகால ஒலிம்பிக். சரியா, ஆகவே 2028 ஒலிம்பிக் எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா 3வது விடை, 6வதுக்கு 3வது அமெரிக்கா. அதே போல குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் என்று ஒன்று இருக்கின்றது. குளிர்காலத்தில் இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிகள், இதுவும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இடம்பெறும். இதுல அடுத்த குளிர்கால ஒலிம்பிக், விண்டர் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவோம், 2026ஆம் ஆண்டு இத்தாலியில் இடம்பெறவிருக்கிறது. சோ குளிர்கால ஒலிம்பிக், விண்டர் ஒலிம்பிக்ஸ் இத்தாலியின் மிலான் மற்றும் காட்டினா நகரங்களில் இடம்பெறவிருக்கின்றன. 2026ஆம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலி நாட்டின் மிலான் மற்றும் காட்டினா என்கின்ற நகரங்களில் இடம்பெறவிருக்கின்றன. அதே போல 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சினுடைய பிரெஞ்சு அல்ப்ஸ் நகரங்களில் இடம்பெறவிருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு அல்ப்ஸ் நகரத்தில் இடம்பெறவிருக்கிறது. சரியா, 2026 இத்தாலி, 2030 பிரான்ஸ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள். சரி, அந்த ஒலிம்பிக் போட்டிகளை வந்து நடத்துறது வந்து IOC நிறுவனம். IOC அதாவது இங்கிலீஷ்ல அதோட விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் சங்கம், IOC. சரியா, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இது வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது, நிறுவப்பட்டது 1894ஆம் ஆண்டு. 1894 தான் IOC வந்து நிறுவப்பட்டது. ஆனால் முதலாவது ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்றது 1896, சம்மர் ஒலிம்பிக், கோடைகால ஒலிம்பிக். சரியா, ஒலிம்பிக் டே, சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்படுகின்ற தினம் வந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி. சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்படுகின்ற, அனுஷ்டிக்கப்படுகின்ற ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி. ஜூன் மாதம் 23ஆம் தேதி. சரியா, ஒலிம்பிக்ஸ்ல வந்து 5 வளையங்கள் காணப்படும். அதுல கொடியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 வளையங்களுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நீலம், அதாவது ப்ளூ கலர், ஐரோப்பா கண்டத்தை குறிக்கக்கூடியது. சரியா, ஐரோப்பா கண்டத்தை குறிக்கும்.
நீலம் ஐரோப்பா கண்டத்தை குறிக்கும். அதே போல கருப்பு ஆப்பிரிக்க கண்டத்தை குறிக்கும். கருப்பு நிறம் ஆப்பிரிக்க கண்டத்தை குறிக்கும். அதே போல ஆஸ்திரேலியா பச்சை நிறத்தை குறிக்கும். பச்சை நிற வளையத்தை ஆஸ்திரேலியா குறிக்கும். அமெரிக்கா சிவப்பு நிறத்தை குறிக்கும். அதே போல எமது கண்டமான ஆசியா மஞ்சள் நிற வளையத்தினை குறிக்கும். சரியா? நீலம் ஐரோப்பா, கருப்பு ஆப்பிரிக்கா, பச்சை ஆஸ்திரேலியா, சிவப்பு அமெரிக்கா, மஞ்சள் ஆசியா. ஓகே, ஆகவே 6வது கேள்விக்கான விடை 2028 ஒலிம்பிக் அமெரிக்காவில் இடம்பெறவிருக்கிறது. 3வது விடை. 7வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1940, 45, 50, 55. விடை அப்டேட் பண்ணுங்க. எத்தனையாவது விடைன்னு போட்டீங்கன்னா ஜெரலடி. எஸ். இதுல மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்ன மேல இருக்கிற தலைப்பின் படிதான் நீங்க இயங்கணும். சரியா? மேல சொல்லக்கூடிய விடயம் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக, அதாவது சரியான விடையின் இலக்கத்தை. ஆகவே அந்த விடற இலக்கத்தை தான் புள்ளிக்கோட்டில் எழுதணும். விடையை எழுதுறதோ அல்லது விடைக்கு கீழே கோடிட்டு வாரதோ அல்லது அந்த இலக்கத்துக்கு ஒரு சரியொண்டு போடுறதோ இது பிழையான விஷயம். நீங்க அப்படி சரியான விடையை இவ்வாறான பிழையான முறையில் அடையாளம் கண்டீர்கள் என்றால் உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரி, ஆகவே கிரகித்தல் அப்படிங்கிறது தமிழ்ல மட்டுமல்ல, உளச்சார்பு மற்றும் பொது அறிவிலும் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஐக்கிய நாடுகள் சபை. வெரி குட். 2வது விடை அப்டேட் பண்ணிருக்கீங்க. 1945ஆம் ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இன்னும் ஒரு உலக போரை சந்திக்க கூடாது, 3வது உலக போரை சந்திக்க கூடாது, உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவானது. சரியா? இப்ப 1வது உலக போர் நடைபெற்றது 1914 to 1918. இந்த காலப்பகுதிக்குள்ள அடுத்த ஒரு உலக போர் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஒன்றியம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. சரியா? தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச சங்கம். 1வது உலக போர் நடந்த பிறகு தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் சர்வதேச சங்கம். சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விதான் 2வது உலக போர் இரண்டாவது உலக போர் உருவானமைக்கான விடயம். சரி, அதாவது சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விதான் 2வது உலக போரை தோற்றுவித்தது. அப்போ 2வது உலக போர் 1939ஆம் ஆண்டிலிருந்து 1945 வரை இடம்பெற்றது உலகளாவிய ரீதியில். நீங்கள் வரலாற்றிலே கற்றிருப்பீர்கள் உங்களுடைய சாதாரண நகர வரலாறு புத்தகத்துல 1939 இருந்து 1945. சோ அந்த 1945 அந்த ஹிரோஷிமா நாகசாகியின் மீது ஜப்பானில் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் வீசப்பட்ட பிறகு அதப்படியே 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு இன்னும் ஒரு உலக போரை இந்த உலக நாடுகள் சந்திக்க கூடாது என்கின்ற காரணத்திற்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு 1945ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரியா? இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில எத்தனை உறுப்பு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன? யாராவது ஒருவர் அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? அல்லது இன்பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போது அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகள் எத்தனை? வெரி குட். 193 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. சரியா? 193 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அதுல 193வதாக இணைந்து கொண்ட நாடு தென் சூடான், சவுத் சூடான். 2011ஆம் ஆண்டு இணைந்து கொண்டது சவுத் சூடான். சரி, ஐக்கிய நாடுகள் சபையினுள் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு தென் சூடான், சவுத் சூடான். இலங்கை எத்தனையாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில இணைந்து கொண்டது? யாராவது ஒருவர்? இலங்கை எத்தனையாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டது? இல்ல 1955ஆம் ஆண்டு தான் இலங்கை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு 10 வருடங்களுக்கு பிறகுதான் 1955ஆம் ஆண்டில் தான் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரையில் பிரகடனத்தில் கையெழுத்திட்டது. சோ அதன்படியாக 1955 இலங்கை இணைந்து கொண்டது. சரியா?
ஓகே, அதே போல ஐக்கிய நாடுகள் தினம் அப்படின்னு சொல்றது வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. அக்டோபர் 24 நாளை ஐக்கிய நாடுகளினுடைய தினம் இல்லையா? ஐக்கிய நாடுகளுடைய தினம் அக்டோபர் 24ஆம் தேதி. அதாவது 1945 வந்து 51 நாடுகள் வந்து கையெழுத்திட்டன ஐக்கிய நாடுகள் சாசனத்திலே ஒரு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சாசனம் நடைமுறைக்கு வந்த திகதி தான் 1945 அக்டோபர் 24ஆம் தேதி, நாளைய திகதி. சோ அதுதான் ஐக்கிய நாடுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் தினம். சரியா? அதே போல ஐநாவுல ஐக்கிய நாடுகள் சபையில 6 மொழிகள் உத்தியோகபூர்வ மொழிகள். 6 மொழிகள் தான் உத்தியோகபூர்வ மொழிகள். சரியா? ஒன்று ஆங்கில மொழி, ஆங்கிலம். அடுத்தது அரபு, ஆங்கிலம், அரபு, பிரெஞ்சு, பிரெஞ்சு. அடுத்தது சைனீஸ், ஸ்பானிஷ் அண்ட் ரஷ்யன். சரியா? இங்கிலீஷ், அரபிக், பிரெஞ்சு, சைனீஸ், ஸ்பானிஷ், ரஷ்யன். இதுதான் ஐக்கிய நாடுகள் சபையில வந்து உத்தியோகபூர்வமாக அங்க இருக்கிற பயன்படுத்தப்படுகின்ற மொழிகள். 6 மொழிகள். சரியா? அதே போல ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் நியூயார்க்ல இருக்குது. சரி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் நியூயார்க், அமெரிக்காவில் இருக்குது. சரியா? நியூயார்க்ல இருக்குது. அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் அமைந்திருக்கிறது. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையில மிக பிரதானமான 6 உட்கட்டமைப்புகள் இருக்கின்றன. சோ அது பற்றி நாங்க இப்போ பிரதானமாக பார்ப்போம். அது பற்றி வந்து கொஞ்சம் விளக்கமாக அடுத்தடுத்த கேள்விகள்ல நாங்க பார்ப்போம். சரியா? அதுல மிக முக்கியமானது பொதுச்சபை, யுஎன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுச்சபை. அடுத்தது பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாடுகள் இருக்கு, வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள். சரியா? பாதுகாப்பு சபை. அடுத்தது 3வது பொருளாதார சமூக சபை. 4வது பொறுப்பாண்மை சபை, அல்லது நம்பிக்கை பொறுப்பு சபை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து 5வது சர்வதேச நீதிமன்றம். 6 செயலகம். இந்த 6 உட்கட்டமைப்புகள் பிரதானமான உள் நிறுவனங்கள் இருக்கு. சரியா? பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார சமூக சபை, பொறுப்பாண்மை சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம். ஓகே. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1945ஆம் ஆண்டு. 7வதுக்கு 2வது விடை. இலங்கை இணைந்து கொண்டது 1955. சரியா? 8வது கேள்வி போகலாம். தற்போது இலங்கையில் காணப்படும் தேர்தல் தொகுதிகள் எத்தனை? 160, 161, 162, 163. விடைகள் அப்டேட் பண்ணுங்க. 1, 3. விடைகள் வந்து பிழையாகுமோ, ஐயோ மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த தயக்கமும் வேண்டாம். தயவு செய்து ஏன்னு சொன்னா, நாங்க பிழை விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னா பிழை விடுறதை வந்து நாங்க கற்றுக்கொள்றது தான். சரி, எல்லாம் தெரிஞ்சா நம்ம இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் கிடையாது. சோ தெரியாத என்ற ரீதிக்காகத்தான் வந்திருக்கின்றோம். சரியா? எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே பிழை விடுங்க, பிரச்சனை கிடையாது. 3 விடைகள் வந்திருக்கின்றன, பார்க்கலாம் இதுல. தற்போது இலங்கையில் காணப்படுகின்ற தேர்தல் தொகுதிகள், சரியான விடை 160. சரியா? இலங்கையில் காணப்படும் தேர்தல் தொகுதிகள் 160 தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன. சரியா? 160 தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன. சில வேளைகள்ல வந்து தேர்தல் மாவட்டங்கள் எத்தனை என்று கேட்கப்படலாம். தேர்தல் மாவட்டங்கள் எத்தனை? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாமா, அல்லது இன்பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. 22. வெரி குட். தேர்தல் மாவட்டம் 22. தேர்தல் மாவட்டங்கள் 22. சரியா? அதே வேளை நிர்வாக மாவட்டங்கள் என்று சொல்கின்ற போது 25. சரியா? வழமையாக நாங்க 25 தானே. அதை நிர்வாக மாவட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நிர்வாக மாவட்டங்கள் 25, தேர்தல் மாவட்டங்கள் 22. ஏன்னு சொன்னா வடமாகாணத்தில் இருக்கிற 5 மாவட்டங்களும் 2 தேர்தல் மாவட்டமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த யாழ்ப்பாண மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் இணைந்து
யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டும் இணைஞ்சுதான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். அதே போல மிகுதி 3 மாவட்டங்கள் இருக்குதே, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, இந்த 3ஐயும் சேர்த்து வன்னி தேர்தல் மாவட்டம். வன்னி தேர்தல் மாவட்டம்னு சொல்றது மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா. சரியா? மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, இத 3ஐயும் சேர்த்து தான் வன்னி தேர்தல் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இலங்கையில இப்ப இருக்கிற தேர்தல் மாவட்டங்கள் 22 தேர்தல் மாவட்டங்கள், நிர்வாக மாவட்டங்கள் 25. சரியா? ஆகவே இந்த 160 தேர்தல் தொகுதிகளுக்கு ஊடாக இலங்கையில் 196 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். சரியா? பாராளுமன்ற தேர்தல் மூலமாக அல்லது பொது தேர்தல் மூலமாக 196 உறுப்பினர்கள் 160 தேர்தல் தொகுதியினூடாக தெரிவு செய்யப்படுவார்கள். மிகுதி 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தமாக இலங்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றால் 225. சரியா? பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை 225. அதுல 196 பேர் இந்த தேர்தல் தொகுதிகளூடாக தெரிவு செய்யப்படுவாங்க. மிகுதி 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாக. தேசிய பட்டியல் வந்தமைக்கான காரணம் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் சரியா பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்கிற ரீதிக்காகத்தான் தேசிய பட்டியல் அப்படிங்கிற ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டது. சரியா? ஓகே. அதே போல இலங்கையை பார்க்கும்போது ஒரு சில விடயங்களை நாங்க கட்டாயமாக பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் நாங்க சொல்றது எலக்டோரல் காலேஜஸ், தேர்தல் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? அமெரிக்காவில் எத்தனை தேர்தல் கல்லூரிகள் இருக்கின்றன? அல்லது செட்ல இன்பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்க. அமெரிக்காவில் உள்ள தேர்தல் கல்லூரிகள். இந்த அமெரிக்க தேர்தல் வருகின்ற போது இந்த வினாக்கள் வெளிவருவதுண்டு. ஓகே. 538 தேர்தல் கல்லூரிகள் இருக்கின்றன. அங்க தேர்தல் தொகுதி என்று சொல்றல, தேர்தல் கல்லூரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? 538 தேர்தல் கல்லூரிகள். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாங்க எலக்டோரல் காலேஜஸ். எலக்டோரல் காலேஜஸ். சரியா? அந்த 538ல 270 வெற்றி கொண்ட அவர் ஜனாதிபதி. சரி, 538 எலக்டோரல் காலேஜஸ்ல 270 எலக்டோரல் காலேஜஸ் வெண்டுட்டாருந்தா அவர் தான் அங்க ஜனாதிபதி. சரியா? டொனால்ட் ட்ரம்ப் 2024ல எலெக்ஷன் நடந்தது நவம்பர் மாதம். சரியா? அங்க பதவிக்காலம் 4 வருடங்கள். அமெரிக்காவோட ஜனாதிபதியோட பதவிக்காலம் 4 வருடங்கள். இலங்கையில 5 வருடங்கள். சரி, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அமெரிக்காவில் 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடந்ததுல டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ன செய்யார்? வெற்றி கொண்டார். அவர் 538 தேர்தல் கல்லூரிகள்ல 312 வெற்றி கொண்டார். சரியா? 312 வெற்றி கொண்டார். அதே போல அவரை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் 226 தேர்தல் கல்லூரிகளை மட்டும்தான் வெற்றியிட்டிருந்தார். 226 மட்டும்தான் கமலா ஹாரிஸ் வெற்றியிட்டிருந்தார். அமெரிக்காவில 2 கட்சி. கடந்த முறை ஒரு பாஸ் பேப்பர் ஒரு கொஸ்டின் ஒன்று வந்தது, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அவர் ரிபப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி. சரியா? அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கட்சி ரிபப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி. ரிபப்ளிக் பார்ட்டி. சரியா? குடியரசு கட்சி. 47வது ஜனாதிபதியா அமெரிக்காவினுடைய 47வது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அதே போல கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சரி, அந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் இப்போ ஜனாதிபதி தேர்தல் மோதல்கள் பொதுவாக. சரியா? ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் ரிபப்ளிக் பார்ட்டி, குடியரசு கட்சி, கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் நாங்க கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். எங்களுடைய அண்டைய நாட்டுல எலெக்ஷன் நடக்க போது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல, அதாவது தமிழ் நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன், சட்டசபை தேர்தல். சரியா? பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நடிகர் விஜய் மற்றும் திமுகவினுடைய ஸ்டாலின் பயங்கரமாக போய்கொண்டிருக்கு. ஸோ அதனையும் நாங்க தெரிந்து வச்சுக் கொள்ளணும். யாராவது சொல்லலாமா எத்தனை தொகுதிகள் அங்க இருக்கின்றன? தேர்தல் தொகுதிகள் எத்தனை இருக்கின்றன தமிழ்நாட்டிலே?
தமிழ்நாட்டில் எத்தனை தேர்தல் தொகுதிகள்? 234. 2, 3, 4. சரியா? 238 கிடையாது, 234. சரியா? 2, 3, 4 இப்படி ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். 234 தேர்தல் தொகுதிகள் வந்து அங்கு இருக்கின்றன. சரி, ஆகவே இந்த கேள்வி வந்து 8வது கேள்வி. தற்போது இலங்கையில் காணப்படும் தேர்தல் தொகுதிகள் எத்தனை? 160. முதலாவது விடை. சரியா? ஓகே, 9வது கேள்வி பார்வையிடலாம். தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் உறுப்பினர்கள் எத்தனை? இதை நான் போன கொஸ்டின்ல பேசிட்டேன். 25, 27, 29, 31. விடை அப்டேட் பண்ணுங்க பாபம் நீங்க. ஓகே, ஓகே, வெரி குட். நான் சென்ற கேள்வியிலே இதை பத்தி விளம்பரப்படுத்தினேன். ஸோ தேசிய பட்டியல் மூலமாக நேஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, நேஷனல் லிஸ்ட் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுறவங்க வந்து 29 பேர். மொத்தமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225. அதுல 196 பேர் வந்து தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். 29 பேர் வந்து தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படுவார்கள். சரியா? சரி, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இலங்கையில ஓகே, இலங்கையில எந்த மாவட்டத்துல அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க? அன்மியூட் பண்ணலாம் அல்லது இன்பாக்ஸ்ல பதிவிடலாம். கொழும்பு. கொழும்பு மாவட்டம். கொழும்பு, கம்பஹா ரெண்டும் விட வந்திருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஆல்ரெடி 2024 முதல் கொழும்பு தான் இருந்தது. சரியா? அதுக்கு பிறகு 2024 அப்டேட்டின் படி, போன முறை பொது தேர்தலினுடைய அப்டேட்டின் படி இந்த சனத்தொகை ரீதியாகத்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பிரிப்பாங்க. சரி, அதன்படி கம்பஹா தான் இப்ப அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாவட்டம். சரியா? கம்பஹா 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். கொழும்பில் 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாவட்டம் இலங்கையில் கம்பஹா 19. அதிகுறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாவட்டம் திருகோணமலை. சரியா? தெங்கோமல்லி 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரியா? திருகோணமலை என்னுடைய மாவட்டம். ஓகே, 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். சரி, ஓகே, இதுல இன்னும் ஒரு விடயம் நாங்க பார்க்கலாம். தேசிய பட்டியல் என்று சொல்கின்ற போது இந்த முறை முதன் முறையாக சரி ஒரு டிசேபிள்ட் கம்யூனிட்டில இருந்து, அதாவது விழிப்புலனற்றோர் அவங்கள்ல இருந்து ஒருவர் முதன்முறையாக தேசிய பட்டியல் ஊடாக வந்து பாராளுமன்றத்துக்கு உள்நுழைந்தார். முதலாவது, அதாவது கண் பார்வையற்ற ஒருவர் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு வந்து தேசிய பட்டியல் ஊடாக வந்தார். அவருடைய பெயர் யாராவது சொல்லலாமா? அன்மியூட் பண்ணி சொல்லலாம் அல்லது இன்பாக்ஸ்ல பதிவிடலாம். விழிப்புலனற்றோரிலிருந்து முதலாவது பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர், அது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் யாராவது ஒருவர் அன்மியூட் பண்ணுங்க அல்லது இன்பாக்ஸ்ல பதிவிடுங்க. முதலாவது நபர் நேஷனல் லிஸ்ட் ஊடாக தான் வந்தார். தற்போதைய அரசாங்கத்தின் மூலமாக வந்தவர். ஓகே, அவருடைய பெயர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுகத் வசந்தடி சில்வா. சுகத் வசந்தடி சில்வா. சுகத் வசந்தடி சில்வா. சரியா? அதாவது முதன்முறையாக ஒரு டிசேபிள்ட் கம்யூனிட்டியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு நுழைந்தவர் வரலாற்றில முதன்முறையாக இவர் தான், சுகத் வசந்தடி சில்வா. தற்போதைய அரசாங்கத்தினுடைய நேஷனல் லிஸ்ட் ஊடாக இவர் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்தார். அதாவது இவர் ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர். சரியா? இவர் சின்ன வயதுல வந்து 5ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற போது கிரிக்கெட் விளையாடுகின்ற போது அந்த பந்து அவருடைய கண்ணுல பட்டு அதன் மூலமாக அவர் பார்வை இழந்தார். சரியா? சோ இலங்கையில வந்து சுமார் 2 மில்லியன் மக்கள்கிட்ட வந்து விசேட தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க. சரியா? இலங்கையினுடைய சனத்தொகையில் 9% மக்கள், அதுல ஒருவர் தான் இப்போது பாராளுமன்றத்துக்கு வந்து நுழைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. அதே போல வந்து விழிப்புலனற்றோர் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அவரை பேர் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. சுகத் வசந்தடி சில்வா.
சரி, ஆகவே 9வது கேள்விக்கு தேசிய பட்டியல் மூலமாக மூன்றாவது விடை வரும். 29 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். சரியா? சரி, ஓகே. 10வது கேள்விக்கு போகலாம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 10, அக்டோபர் 10, நவம்பர் 10, டிசம்பர் 10. 10வது கேள்வி. விடை அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே 3 மற்றும் 4வது விடைகள் வந்திருக்கின்றன, பார்வையிடலாம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 4வது விடை டிசம்பர் 10ஆம் தேதி. சரியா? டிசம்பர் 10ஆம் தேதி தான் சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும், சில வேளைகள்ல வித்தியாசமாக வேறு விதமான ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? யாராவது ஆண்டு சொல்லலாமா? அன்மியூட் பண்ணுங்க அல்லது இன்பாக்ஸ்ல பதிவிடுங்க. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1948. வெரி குட். 1948ஆம் ஆண்டுதான் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அதாவது 1948 டிசம்பர் 10ஆம் திகதி தான் இந்த சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டதால் அந்த திகதி தான் மனித உரிமைகள் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது, டிசம்பர் 10. சரி, அதுக்கு சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்துக்கு வந்து UDHR அப்படின்னு சொல்லுவோம், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரியா? சோ இந்த பிரகடனம் வந்து எந்த நாட்டில் இடம்பெற்றதுன்னு சொன்னா, பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமான பாரிஸ் என்கிற நகரத்தில் தான் இதனுடைய பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த பிரகடனம் வந்து செய்யப்பட்டமைக்கான மிக முக்கியமான காரணம், இந்த 2ஆம் உலக மகா யுத்தம் இருக்குது 1939 இருந்து 1945 வரை. சோ அதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா வந்து, மிகவும் பலமிக்க நாடுகள் வந்து வலிமை குண்டிய நாடுகளின் மீது மிக பெரும் அழிவுகளையும் மிக பெரும் மனித உரிமை மீறல்களையும் மேற்கொண்டது. சரி, ஆகவே அதனாலதான் எல்லா மனிதனும் ஈக்குவல், எல்லா மனிதனும் சமத்துவம், கல்வி அடிப்படையிலும் சரி, பாலினம் அடிப்படையிலும் சரி, பாகுபாடுகள் எதுவும் இன்றி பார்க்கக்கூடாது. ஆகவே சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு 4வது விடை. 10வது கேள்விக்கு 4வது விடை. சரியா? சரி, ஓகே. 11வது கேள்வி பார்க்கலாம். இளைஞர்களின் புரட்சியினால் அண்மையில் ஆட்சி மாற்றத்தை சந்தித்த தெற்காசிய நாடு எது? பாகிஸ்தான், பூட்டான், ஆப்கானிஸ்தான், நேபாளம். விடைய பதிவிடுங்க. ஓகே, 1, 4. ஓகே, 3, 4. ஓகே, இதுல வந்து 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இளைஞர்களின் புரட்சியினால் அண்மையில் ஆட்சி மாற்றத்தை சந்தித்த தெற்காசிய நாடு, அதாவது ஒரு மிக பெரும் புரட்சி ஒன்று ஏற்பட்டு அந்த நாட்டில் இப்போது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சரியா? சரியான விடை 4வது விடை நேபாளம். சரி, அதாவது ஜென் ஜெட் தற்போதைய தலைமுறை சொல்லுவாங்க, 2000 ஆண்டுக்கு பிறகு இருக்கிற தலைமுறை ஜென் ஜெட் என்ற தலைமுறை இளைஞர்களால் மிக பெரும் புரட்சி ஏற்படுத்தப்பட்டு அந்த நாட்டிலே ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்று தற்போது ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற தெற்காசிய நாடு நேபாளம். இதுக்கான மிக முக்கியமான காரணம் யாராவது ஒருத்தங்க சொல்லலாமா? இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். சோசியல் மீடியா. வெரி குட். 26 சோசியல் மீடியா ஆப்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், வைபர், இந்த ஆப்ஸ் மீதான முடக்கம். சரி, பாராளுமன்றம் என்ன ஒரு சட்டமூலத்தை பிறப்பிக்குன்னு சொன்னா, இந்த 26 சோசியல் மீடியாவை நாங்க பேன் பண்றோம் இந்த நாட்டுல. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்துகள் வந்தோடனே அதை பேன் பண்ணோடனே இந்த ஜென் ஜெட் தலைமுறை, இப்ப இருக்கிற தலைமுறை சொல்லவா வேணும், எல்லாரும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இல்லாம இருக்கவே முடியாது. சோ உடனடியாக பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்து விட்டார்கள். அப்ப பாராளுமன்றம் என்ன செய்தது? மிகப்பெரிய ஒரு அணி திரண்டவுடன் நாங்க சரிதை வாபஸ் பெறுறோம்,
சரி அப்படின்னு வாபஸ் பெற்றாலும் இவனுங்க அதையும் மீறி உங்களுடைய ஆட்சியில் மிக பெரும் பிழை, உங்களுடைய ஆட்சி மிக மோசடியான ஆட்சி. அதே போல நெப்போட்டிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெப்போட்டிசம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய பரம்பரைகளுக்கே வந்து அந்த சொத்துகள், அந்த பதவிகள், அந்த விடயங்களை எல்லாம் வந்து ஒப்படைக்கிறது. சரியா? சினிமாவிலையும் இருக்கிறது, அதே போல அரசியல்லையும் இருக்கிறது. அதாவது மிகச்சிறந்த திறமை படைத்தோருக்கு அந்த அதிகாரங்களை, பதவிகளை வழங்காமல் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிற இதுகளை முன்னோக்கி வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஆட்சி மாற்றம், நீங்க வந்து பாராளுமன்றத்தை நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேபி சர்மா ஒலி அந்த நேரத்துல வந்து நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்தவர். கேபி சர்மா ஒலி அவர் உடனடியாக என்ன செஞ்சார்னா ரிசைன் பண்ணார். நிறைய அமைச்சர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினார்கள்.